பார்க்க போகிறோம்னா உங்களோட ஃபோட்டோஸை ஃபேஷன் இல்லுஸ்ட்ரேஷனாக எப்படி மாற்றுறது அப்படின்றது தான் நான் சொல்லித்தர போகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோஸ் எல்லாமே உங்களை உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு இருக்கிற மோடில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். picsArt அப்படின்னு இருக்கிற ஆப் வந்துட்டு ப்ளே ஸ்டோரில் கிடைக்கும். ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஆப்குள்ளே போய்க்கலாம். ஃபர்ஸ்ட் கீழே இருக்கிற ப்ளஸ் சிம்பிளை வந்துட்டு செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த பிக்சரை வந்துட்டு எடிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பிக்சரை வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ இதில் கீழே ஸ்க்ரால் பண்ணி போனீங்கன்னா ட்ரா அப்படின்னு இருக்கிற ஒரு சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இதில் வந்துட்டு இந்த ப்ரஷ்ஷோட சைஸு 2ல் செட் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் உங்களோட பிக்சர் செலக்ட் பண்ணிக்கிற பிக்சருக்கு வந்துட்டு அவுட்லைன் வந்துட்டு கொடுக்க ஆரம்பிக்கலாம். நான் வந்து அவுட்லைன் கொடுத்து முடிச்சிட்டேன். அவுட்லைன் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் மேலே இருக்கிற இந்த லேயர்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் இது கொடுத்து இந்த ஒரு செக்மெண்ட்டை வந்துட்டு கடைசிக்கும் முன்னாடி பிக்சராக கொண்டு வந்துக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து கலரிங் கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு இந்த இதில் ட்ரெஸ்ஸுக்கு கலர் கொடுக்குறேன். ட்ரெஸ்ஸு சிம்பிள் அந்த கலர் என்னென்னு அதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வரும். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸுக்கு கலர் கொடுக்க ஆரம்பிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு அடுத்த ஒரு ஃபேஸ்க்கு வந்துட்டோ இல்லை ஃபேஸ்க்கும் அந்த பாடிக்கு கலர் கொடுக்கறதுக்கு வந்துட்டு இன்னொரு லேயர் ப்ளஸ் பண்ணிவிட்டு அந்த லேயரை கடைசிக்கு முன்னாடியே கொண்டு வந்துக்கணும். இப்போ லாங் ப்ரெஸ் பண்ணி ஸ்கின்னோட கலர் என்னன்னுக்கிறத நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்கின் கலர் செலக்ட் பண்ணிட்டு ஸ்கின் ஃபுல்லாக கொடுக்குறோம். ஸோ இப்போ ஃபேஸோட கலரிங் முடிஞ்சிருச்சு. இது பக்கத்துலேயே ஹேர் இருக்கிறதுனால நம்ம ஹேருக்கு அப்படியே உங்களால் டைரெக்டாக கொடுக்க முடிஞ்சாலும் கொடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு இதுக்குன்னு இன்னொரு ஒரு லேயர் வந்துட்டு செலக்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அப்போ வந்துட்டு என்னால் கிளியராக இன்னும் கொடுக்க முடியும். ஸோ இன்னொரு லேயர் செலக்ட் பண்ணிட்டு அந்த லேயர் வந்துட்டு மறுபடியும் லாங் ப்ரெஸ் பண்ணி கடைசிக்கும் முன்னாடி இமேஜாக கொண்டு வந்துக்கோங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு இந்த கடைசி கிளிப்பை வந்துட்டு செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஒரிஜினல் ஃபோட்டோ இருக்கிற கிளிப்பை செலக்ட் பண்ணி அதில் இருக்கிற அந்த ஐஸ் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ க்ளோஸ் பண்ணிட்டிங்கன்னா உங்களோட இமேஜ் வந்துட்டு இல்லுஸ்ட்ரேஷன் இமேஜ் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். நான் வந்து ஃபோட்டோஸில் சேவ் பண்ணிவிட்டு டன் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் நீங்கள் வெளியே வந்து ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து இந்த சர்ச் இதில் பேக்ரவுண்ட் அப்படின்னுக்கிறது செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட பேக்ரவுண்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் வரும். ஸோ அதில் உங்களுக்கு எந்த பேக்ரவுண்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த பேக்ரவுண்டை வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு அதை எடிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி ஸோ உங்களோட இல்லுஸ்ட்ரேஷன் ஒர்க் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நான் பண்ண இன்னும் நிறைய இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் ஒர்க்ஸ் இருக்குது. ஸோ நான் பண்ண ஃபர்ஸ்ட் ஒர்க் அப்படின்னு இருக்கிறது எங்கள் அப்பாவோட பிக்சர் வந்துட்டு இது நான் பண்ண ஃபர்ஸ்ட் இல்லுஸ்ட்ரேஷன் ஒர்க். அண்ட் இது என்னோடய பிக்சரை நான் பண்ண ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் ஒர்க். அண்ட் அதுக்கப்புறம் இது என்னுடைய கசின் பிரதர் வந்துட்டு நான் பண்ணது.